புரியல, என்ன சொல்றீங்க? உங்களுடைய ஆழ்மனதில் இன்னமும் கை சின்னம் தான் இருக்கிறது, மத்தியிலும் கை சின்னம் தான் வர வேண்டும் என்பது ஜி.கே. வாசன் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கார். மத்தியிலே கை சின்னம் வரவே போவது கிடையாது. அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதை என்னால் உறுதியாக குறிப்பிட முடியும். பொதுவாக மிகச் சரியாக சொல்ல வேண்டும் என்றால், அரசியலுக்கு அப்பாற்பட்டு உண்மை நிலையை பேச வேண்டும் என்றால், பொதுவாக தேர்தல் நேரத்திலே, தேர்தல் களத்திலே வேட்பாளருடைய பெயரையோ சின்னத்தையோ தொகுதியையோ தவறுதலாக சொல்வது என்பது, பின்பு அதை திருத்திக் கொள்வது என்பதும் தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் புதிதல்ல. தேர்தல் களத்திலே இதில் சர்ச்சைக்கு ஒன்றுமில்லை. டு எர் இஸ் ஹியூமன் சொல்லுவான். அப்படின்னா தவறு செய்வது மனித இயல்பு, அதை ஒத்துக்கொள்வது அதைவிட மரியாதை என்பதுதான் என்னுடைய பாணி, என்னுடைய கருத்து. நான் சொன்ன பிறகு யாருடைய பெயரையும் நான் சொல்ல விரும்பவில்லை. எதிர்கட்சி தலைவர் 2 பேர் சின்னத்தை மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் தேர்தல் தேதியை மாற்றி சொல்லியிருக்காரு. மிக உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களெல்லாம் சுதந்திர தினத்தையும் கூட மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த ஷார்ட் பிலிம் மாதிரி போடுறீங்கல்ல டிவியில், அதற்கு தானே ஒளிஞ்சு. இதெல்லாம் பர்மனன்ட் அஃபேர் இல்லை. இதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூவும் தேர்தலில் அல்ல. நீங்க தமிழக அரசு ஆட்சி பீடத்திலே இருக்கின்றது என்றால் பெரும்பாலான மக்களுடைய வாக்கின் அடிப்படையிலே இருக்கிறது. நம்முடைய விவசாயிகளுடைய வாக்கின் அடிப்படையிலேயே இன்றைக்கு இருக்கிறது. அவர்கள் தான் இன்னைக்கு தமிழக விவசாயிகளுக்கு கார்டியன். எம்எல்ஏலையும் எம்பிக்கும் அவர்களுக்குத்தான் பிரதிநிதித்துவம் அதிகம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனா வாக்கு வங்கி அரசியலுக்காக, கூட்டணி அரசியலுக்காக டெல்லியில் பார்லிமெண்ட்ல போராடுறது, பிரஸ்ல பேசுறது, இங்க தமிழகத்தில் அடக்கி வாசிக்கிறது, கர்நாடகாவுக்கு போறதே கிடையாது. அங்க காங்கிரஸ் ஆட்சின்னா இங்க அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிறதுன்னா அதை விவசாயிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மத்திய அரசும் எங்களோடு துணை நிற்கும், அதை நாங்கள் வலியுறுத்துவோம், தைரியமாக சொல்லுவோம். அந்த தைரியம் திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சியிடம் பேசுவதற்கு இல்லை என்பதுதான் விவசாயிகளிடம் இருக்கின்ற மிகப்பெரிய வருத்தம் இன்றைக்கு.